அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். சென்னை ஆயிரம் விளக்கு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தமிழ் அன்சாரி என்பவரிடம் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு மற்றும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் மூவர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் மற்றும் சன்னி லாய்டு ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதே மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர் எந்த புகாரும் அளிக்காத நிலையில் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், மேலும் 70 நாட்களுக்கு மேல் மனுதாரர்கள் இருவரும் சிறையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் மனுதாரர்கள் இருவரும் இந்த வழக்கின் முக்கிய நபர்கள் என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாகவும், அவர் மனுதாரர்களுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறினார். எனவே அது தொடர்பாகவும் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் கூடுதல் விவரங்களை திரட்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியம்.